வெல்கம் டு கோவை கசின்ஸ். இன்றைக்கி நாம் கோவக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்க பொதுவாக கீரைனாலே சாப்பிட மாட்டாங்க. பட் அந்த கீரையை வச்சு இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு தரும்போது அவங்களுக்கே தெரியாமல் இந்த கீரையில் இருக்கிற நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் க்ரீன் தோசை அப்படின்னு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஏற்கனவே கோவக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோங்க. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, கண்டிப்பாக பாருங்கள். வாங்க இப்போ கோவக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா எங்கள் சேனலுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல கோவக்கீரை தோசை செய்கிறதுக்கு நான் இங்கே கோவக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கோவக்கீரை நீங்கள் கீரைக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா ஈஸியாக கிடச்சிருங்க. நான் இங்கே ஒரு கைப்பிடி நிறைய கோவக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. இது 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் தோசை மாவுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. முதல்ல நம்ம கீரையை வேக வச்சிடலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு அகலமான மண் பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி கொதிச்சதையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோவக்கீரையை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த கீரையில் இருக்கிற நல்ல சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் போயிடும். கீரை சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நீளமான கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா எல்லா கீரையும் தண்ணியோட சேர்ந்துருங்க. அப்போ கீரை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா கீரையும் இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன்லேயே விட்டு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இந்த கீரை நல்லா டார்க் கலர் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கீரை கொஞ்சம் நறுக்கு இருக்குங்க. அதனால கீரை வேகலன்னு நினைச்சுக்காதீங்க. வெந்திருக்கிற கீரையை இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் மாத்திட்டு இது இப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜார்ல நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே 1.5 கப் அளவு மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம நார்மலாக வீட்டில் ஆட்டி வைக்கிற இட்லி மாவு தாங்க. அதை நான் இங்கே 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 4 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அடுத்தது நான் இங்கே ஒரு இரும்பு வடை சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நிறம் மாறினதையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நீங்கள் இந்த கோவக்கீரை தோசைக்கு வெங்காயத்தை வணக்கி கொட்டாமல் ஜஸ்ட்டு கீரையை மட்டும் நீங்கள் வேக வச்சு மாவோட சேர்த்து தோசை ஊற்றினாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்தளவு வணங்கினா போதுங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ரெடியாக வச்சுக்கலாங்க. அடுத்தது தோசை மாவை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவோட வெங்காயத்தையும் கீரையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கோவக்கீரையை வீட்லேயே நம்ம ஈஸியாக வளர்க்கலாங்க. நீங்கள் கிராமத்து சைடு இருக்கிறீங்கன்னா இந்த கோவக்கீரை ஈஸியாக கிடைக்குங்க. அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் சீக்கிரமாக போயிடுங்க. இப்போது தோசைக்கு மாவு சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கோவக்கீரை தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. நான் இங்கே ஒரு தோசைக்கல்லை நல்லா காய வச்சு எடுத்துருக்குறேங்க. முடிஞ்ச வரைக்கும் கல்லெண்ணெயில் தோசை செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கல் காய்ச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவு இதில் போட்டுட்டு தோசையை சுட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தோசை சுடுங்க. எனக்கு இங்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான கோவக்கீரை தோசை நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அப்படியே திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான கோவக்கீரை தோசை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.